நான் ஒரு வேதனையா டாக்டர்? உன் பெரியம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன இப்படி ஒதுக்கி வச்சிருக்கே, அது மரணத்தை விட கொடுமையான வலி. உன் ரூம்ல புகுந்து நீ பெட்டகத்துல வச்சிருந்த நகையில எடுத்துட்டு போயிருக்காங்க. உனக்கு யார் மேலயும் சந்தேகம் இருக்கா? என் மேல இருக்கிற கோவத்துல நகைய திருடிட்டு போனாலா, இல்ல அன்னபூர்ணி அத்தை மேல இருக்கிற கோவத்துல நகைய திருடிட்டு போனாலான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன பழி வாங்கணும்னு நகைய திருடி இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கே தெரியும். நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்காம என் மேல ஏதாவது ஒரு திருட்டு பழிய போட்டு என்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட கூட அவங்க நகைய திருடி இருக்கலாம். சிந்து, நீ யார சொல்ற? உனக்கு தெரியாதா டாக்டர்? எங்க அம்மாவை சந்தேகப்படுறீ? உன் அம்மா இதுல சம்பந்தப்பட்டிருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எசக்கி மேல சந்தேகமா இருக்கு. அவர் பார்வையே சரியில்லை டாக்டர். அத நான் கவனிச்சுக்கிட்டுதே இருக்கேன். எசக்கி தான் நகை எடுத்து பத்தர்கிட்ட கொடுத்திருப்பான்னு சொல்ற. அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்களா இல்ல வேற யார்கிட்டயோ கொடுத்து பத்தர்கிட்ட கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்துல எசக்கி கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நான் போய் மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு டாக்டர்? ஸ்டேஷன்ல வச்சு இந்த அடி அடிச்சிருக்காங்க. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன். அதெல்லாம் இன்னும் வேணாம் டாக்டர். நீ 2 வார்த்தை ஆறுதலா பேசினாலே என் காயம்லாம் தன்னால ஆறி போகும். முதல்ல போ டாக்டர். இந்த வீட்ல யாரும் எனக்கு உதவி பண்ண கூடாதுன்னு உங்க பெரியம்மா சொல்லிருக்காக. நீ மட்டும் அதுல விதி விலக்கா என்ன? நீ போ டாக்டர், பாத்துக்கிறேன். அட, இன்னும் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நமக்கு காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வரா. பரவாயில்லையே. கோவில்ல அன்னபூர்ணியத்தை சொன்னதும் சிந்துதான் நகையை மாத்தி வச்சுட்டான்னு நான் அவளை தப்பா நினைச்சிட்டேன். யார் சந்தேகப்பட்டிருந்தாலும் சிந்து மேல நான் சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அது பெரிய தப்பு. அவளை பத்தி தெரியாதவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். ஆனா சின்ன வயசுல இருந்து அவ கூட ஒன்னா வளர்ந்தனா அவளை பத்தி தப்பா பேசிருக்க கூடாது. ஆனா நான் அவளை எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அதான் அன்னைக்கே சொன்னனே, ஆனா நீ தான் கேட்கல. பரவாயில்ல, இப்பவாவது நீ சிந்துவை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். வெளியே உள்ளவங்க நம்மளை பத்தி 1000 சொன்னாலும் அதனால நம்ம மனசு ஒண்ணு கலங்கி போயிடாது. ஆனா நம்ம கூட பிறந்தவங்க நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் நீ சிந்துவை நம்பலன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க பைரவி. இதுக்கு மேலேயாவது சிந்து மேல வெறுப்பு காட்டாது. உங்ககிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்க. எங்க அம்மா சிந்து மேல கோவப்படுறதுக்கும் நீ கோவப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த நகையை எடுத்துட்டு போய் பத்தர்கிட்ட கொடுக்கல.